ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 வீக்ஸ் முன்னாடி பசங்க வந்து இங்கே நம்மளோட சிஎம் வந்திருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? ஸோ அவங்கள மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஈவெண்ட் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அந்த ஈவெண்ட்டில் நம்ம பசங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நேஷ்னல் அந்தம் தமிழ் தாய் வாழ்த்து எல்லாம் பாடுறாங்கங்க. ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் தான். ஆல் ஓவர் ஃபுல்லாக அங்கங்கேருந்து எல்லா இடத்துலேருந்துமே வராங்கங்க, நிறைய ஸ்டேட்லேருந்து. ஸோ அதனால் எல்லாரையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஷாம்பர்க் அப்படின்ற இடத்துல ப்ராக்டிஸ்க்கு கூப்பிட்ருக்காங்க. ஒரு நாள் வந்து ரெகுலர் மீட்டப் ப்ராக்டிஸு, இன்னொரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஒரு நாள் இல்லை, அதுக்கப்புறம் நிறைய நாள் வந்து ஆன்லைன் ப்ராக்டிஸ் போயிட்டு இருந்துச்சுங்க. ஸோ அதனால் அதுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தப்போ எடுத்த விலாக் தான் இது. ஆக்சுவலாக நான் நிறைய எடுக்கணும்னு நினச்சேன், ஏன்னா நாங்கள் ஷாப்பிங்லாம் போனோம். பட் நிறைய இடத்துல வந்து தம்பி பெரிய தம்பி இல்லையா? ஸோ அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இவங்கள வீடியோ எடுக்க சொன்னேன் அப்படின்னா எல்லாரையும் பார்ப்பாங்க, அவங்க யாருக்காவது ஓகே இல்லையோ ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையுமே கவர் பண்ணியிருக்கேங்க. ஸோ போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்ல பசி, லன்ச் டைம் ஆகிடுச்சா, அதனால் வந்து சிப்போட்லே போகலான்னு சொல்லிட்டு போய் சிப்போட்லே வாங்கியாச்சுங்க. அங்கேயே சாப்பிட்ற மாதிரி தான் பிளானு. ஸோ அதனால் எடுத்துட்டேன். நான் இது வரைக்கும் உண்மையாலுமே டாக்கோஸ் வந்து சாப்பிட்டதில்லை. எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஐடியாவும் இல்லை. அங்கே நேம் பார்த்தோன்னா சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். எனக்கு என்னமோ அது அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டான ஃபுட் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு ஓகேவான ஃபுட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் சிப்போட்லே பவுல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து நல்லா இருந்துச்சு. ஃபுட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புற பிளானு. 3:00 அங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு வந்து இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்குது. சரி 20 மினிட்ஸ்குள்ளே சாப்பிட்டு கிளம்புனோம் அப்படின்னா போகிறதுக்கு இன்னொரு 20 மினிட்ஸு. ஸோ 40 மினிட்ஸ்குள்ளே போயிட்டு ரீச் ஆகிடலாம் அப்படின்னு பிளானுங்க. ஆனால் சின்னவன் இருக்கான் பாருங்கள், வச்சு செஞ்சான் என்னைய. அவன் மட்டும் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கே 20 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. அவனுக்கு ஊட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் பிளான் பண்ண டைமுக்கு கரெக்டாக எங்களால் போக முடியல. கொஞ்சம் லேட்டாக தான் போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 15 மினிட்ஸ் லேட்டாக இருக்கும். 5 மினிட்ஸ் முன்ன பின்ன டிரைவிங்கில் வந்து ஈக்குவல் பண்ணாலும் அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் லேட்டாக தாங்க போனோம். ஆக்சுவலாக நான் போகிற பிளான் இல்லை, அவங்கள மட்டும் தான் போக சொன்னேன். ஆனால் அவங்க வந்து 2 பசங்களையும் என்னால் மேனேஜ் பண்ண முடியாது. 2.5 ஹவர்ஸ் ட்ராவல் வேறு இல்லையா? ஸோ காரில் ஏறி உட்காந்தோம் அப்படின்னா எல்லா வீட்லேயும் நடக்கிற மாதிரி தாங்க எங்கள் வீட்லேயும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போட்டுக்குவானுங்க. அதை ட்ரைவ் பண்ணும்போது ஒரு ஆள் திரும்பி பார்த்து அமைதியாக இருங்க, அப்பா வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீ வந்து தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. அன்பிளான்டாக கிளம்புனதுனால லஞ்ச் எதுவுமே என்னால் செய்ய முடியல. அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ஸோ ஒரு வழியாக நல்லபடியாக அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. எனக்கு அங்கே 2 ஃப்ளாகையும் பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி ஒரே இடத்துல. என்னமோ இந்தியாவுக்கே ஒரு நிமிஷம் போன மாதிரி ஒரு ஃபீலும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ளாகை பார்த்தோன்னே அது என்னமோ தெரியல, நம்ம ஸ்கூல்லலாம் படிக்கும்போது அந்த ஒரு நம்மளோட நாட்டோட பற்றை வந்து நமக்கு ஊற்றி தான் வளர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. அது இந்த மாதிரி இடங்களில் ஃப்ளாக் பார்க்கும்போது, நம்ம ஊர்லேருந்து யாராவது ஒருத்தவங்க இங்கே வந்திருக்காங்கன்னு அவங்கள பார்க்கும்போது, அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்டேட் புதுசாக போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு நம்ம மக்கள் யாரையாவது ஒருத்தரை பார்த்துட்டா போதுங்க, அந்த தேசப்பற்றோ நாட்டுப்பற்றோ எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதை பற்றி சொல்லும்போது ஒரு இன்சிடெண்ட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வந்து யூஎஸ் வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் பக்கத்தில் இல்லை. ஆஃபீஸ்லேருந்து ஒரு 40 மினிட்ஸ் ட்ரைவில் தான் வந்து நாங்கள் தங்கியிருந்தோம். ரீசன் என்ன அப்படின்னா, கூட வேலை பார்க்குற யாருக்கும் வந்து ஸ்கூல் போகிற பசங்க இல்லை. ஸோ அதனால் எங்களுக்கு மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூலோட ரேட்டிங் பார்த்து போய் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு 40 மினிட்ஸ் ட்ரைவில் வந்து தங்கியிருந்தோம். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஃபஸ்ட்டு எனக்கு யாரையுமே தெரியாது. ஏன்னா நானே ரொம்ப பயந்து போய் தான் அங்கே போயிருந்தேன். அதனால் எனக்கு சுத்தமாக யாரையும் தெரியாது. ஒரே ஒரு தெலுங்கு ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள பார்த்தேங்க. அவங்களுக்கு அவங்க ஒய்ஃபுக்கு வந்து தமிழ் கொஞ்சம் தெரியும், ஆனால் ஹஸ்பண்டுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் என் கண்ணுக்கு அவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க நம்ம ஊர்க்காரவங்க இருக்காங்கடா இங்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அன்றைக்கி. ஸோ அதுலேருந்து நான் எது செஞ்சாலும் சரி, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துருவேன். அவங்க தான் முதல்ல எனக்கு இங்கே தயிர் வந்து கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து தயிர் அதிகமாக சாப்பிட மாட்டோம். என்னை வந்து கூப்பிட்டு, மலர் உனக்கு யூஎஸ் தயிர் வேணுமா இந்தியா தயிர் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. யூஎஸ் தயிர் இந்தியா தயிர் அது என்ன அப்படின்னேன். யூஎஸ் தயிர்னால் இங்கே கடையில் நீ வாங்கிக்குவா, அதில் எது நல்லதுன்னு சொல்கிறேன், இந்தியா தயிர் வேணும்னா சொல்லு அப்படின்னாங்க. அது என்ன இந்தியா தயிர் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை இந்தியாவில் இங்கே வந்து தயிர் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஊர்லேருந்து வரும்போது அவங்க சொன்னது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப வியப்பாக இருந்துச்சுங்க. ஒரு ஸ்பூன், அந்த குட்டி ஸ்பூன் இருக்குல்ல, அதிலலாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே புற வைப்பாங்களாம் அப்போ. இப்போ வந்து நிறைய பேர் வந்து அதை கொடுத்து பெருகி வச்சுட்டாங்க. பட் முன்னே வந்து நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வாங்கின தயிரை நான் எப்படிலாம் பண்ணேன்னு பாருங்கள்.
அவங்கக்கிட்ட வாங்கின தயிரை நான் இங்கேருந்து ஒஹாயோன்னு ஒரு ஸ்டேட் போனேன், அங்கே எடுத்துகிட்டு போனேன். திரும்பி கலிஃபோர்னியா போனேன்னா திரும்பி அவங்க கலிஃபோர்னியாவில் தான் இருந்தாங்க. ஆனாலும் திரும்பி போய் கேட்டால் நல்லா இருக்காதுல்ல. அதனால் இங்கேருந்து திரும்பி கலிஃபோர்னியாவுக்கு எடுத்துகிட்டு போனேன். திரும்பி கலிஃபோர்னியாவிலேருந்து இப்போ இங்கே இலினாய் ப்ளூமிங்டன் வந்திருக்கேன் இல்லையா, இங்கேயும் நான் அந்த தயிரை வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேங்க. ஸோ அதனால் இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க அன்றைக்கி எனக்கு அந்த கேட்டு கொடுத்தாங்கல்ல, அது வந்து ஒரு நம்ம மக்களுக்கு மட்டும்தான் அது தோணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அதனால தான் வந்து நான் சொல்லுவேன், எங்கேயாவது ஒரு கொடியோ ஏதோ ஒன்று பார்க்கும்போது நம்மள அறியாமல் அந்த ஒரு நமக்கு ஒரு பாசம் வந்துடுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் என்னமோ ஸ்கூல்லலாம் வந்து எல்லாருமே என்னோடய சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது எடுப்போம், உறுதிமொழி எடுப்போம் இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. பசங்களை வந்து ப்ராக்டிஸ்க்கு விட்டுட்டோம். அப்புறம் அங்கே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பிங் அந்த மாதிரிலாம் கிளம்பி வந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் பேரில் வந்து பசங்களை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் 2 பேரும் இருக்காங்க அப்படின்றதுனால அவன் சின்னவனுக்கு ஏதாவது வேணும்னா பெரியவன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு பட்டேல் பிரதர் கிளம்பி வந்தவங்க. அங்கே வந்துட்டு கொஞ்சம் க்ராசரிலாம் எடுத்தோம். இவரை வீடியோ எடுக்க சொன்னேன், ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணிவிட்டு எடுக்கலைங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நிறைய பேர் காலையிலே வந்து வாங்கிட்டாங்க. எனக்கு என்னென்னா, இப்போ நம்ம ஃப்ரோசன் கோகோனட்லாம் வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் எப்படி ரொம்ப நேரம் காரில் வச்சுருக்க முடியும்? ஏன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம போகிறதுக்கே வந்து ஒரு 2-2.5 மணி நேரம் ஆகும். அதனால் அதை யோசிச்சுட்டே தான் கொஞ்சம் லேட்டாக போனோம். பட் எனிவே கரெக்டாக வந்து விடுற நேரத்துக்கு வந்துட்டோங்க. வந்து பசங்களை கூப்பிட்டாச்சு, வெளியில் நின்று கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் நல்லபடியாக கிளம்பிட்டோம். எனக்கு வந்து அந்த பட்டேல் ஸ்டோர் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. கொஞ்சம் குட்டியாகவும் இருந்துச்சு. 2வது ரொம்ப அங்கே நிறைய இண்டியன்ஸ் இருக்காங்களா, எனக்கு அது தெரியாது. அதனால் என்னென்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுங்க. நேப்பர் வேலையில் போகும்போது ஓரளவு கொஞ்சம் அங்கேயும் கூட்டமாக தான் இருக்கும். பட் அது கொஞ்சம் பெரிய கடை அப்படின்றதுனால ஓரளவுக்கு இதுவாக இருந்துச்சு. இங்கே நிறைய இண்டியன்ஸ் இருக்காங்கும்போது பெரிய கடையாக வைக்கணும், ஏன் அவங்க சின்ன கடையாக வச்சுருக்காங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு அந்த கடை பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கல. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்றதுனால என்னால் எதுவுமே வந்து பார்த்து தேடி எடுக்க முடியல. இந்த பீனட்டே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் பீனட் வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து நம்ம ஊரில் இருக்கும் இல்லையா, அந்த குட்டி குட்டியாக இருக்க பீனட்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜம்போ பீனட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் வந்து அந்த ஜம்போ பீனட்டை வந்து தெரியாமல் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களோட காட்டில் பார்த்தேன்னா அந்த குட்டி பீனட் இருந்துச்சு. எங்கே எடுத்தீங்கன்னு கேட்டேன். இந்த ஒரு இடத்துல இருந்து சொன்னாங்க. அங்கே போய் தேடுன்னு தேடுறேன், இல்லை. சரி அங்கே வர ஆளுங்கள்ட்ட யார்ட்டையாவது கேட்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் அந்த கடைக்காரவங்க யாருமே அங்கே அதிகமாக வரல. அவ்வளோ கூட்டம். வந்திருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு அந்த கடை வந்து நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து போக சொன்னாங்கன்னா, இல்லைப்பா நான் இங்கே இருக்க ப்ளூமிங்டன்லேயே வாங்கிக்கிறேன் அப்படின்றவேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இனிமே தான் ஆட்டம் ஆரம்பன்ற மாதிரி. ஆல்ரெடி 5 hours ட்ராவலு. இனிமேல் தான் வந்து வீட்டில் வந்து லஞ்சு செய்யணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு வேளை வந்து வெளில சாப்பிட்டோம் இல்லையா, எனக்கு பொதுவாக வந்து ஒரு வேளை வெளில சாப்பிட்டா ஓகே. 2 வேளை தொடர்ந்து வெளில சாப்பிட்றோம் அப்படின்னா என் மனசே ஒப்பாது. ஒரு வேளை சாப்பிட்றதுக்கே எனக்கு ஒப்பாது. 2 வேளை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வீட்டுக்கு போய்ட்டு ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ரசம் தாங்க சொன்னேன். ஒரு ஆள் எனக்கு முட்டை பொரியல் வேணும்னுது, ஒரு ஆள் எனக்கு ஃபிஷ்ஷு வறுத்து கொடுங்கன்னுது, ஒரு ஆள் வந்து எனக்கு அப்பளம் வறுத்து கொடுங்கன்னுச்சு. ஐயோ முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பளத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷும் எக்கும் வறுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரைஸு, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் ரசம் வைக்கணும். முட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் போடாமல் பொடி மாஸ் பண்ணுவாங்க இல்லையா, கொஞ்சோண்டு பெப்பரும் உப்பு மட்டும் போட்டு அந்த மாதிரி பண்ணணும். ஸோ ரைஸை வந்து இன்ஸ்டா பாட்டில் வச்சுட்டேன். ஏன்னா வந்து வடிக்கிற அளவுக்கு நிஜமாக எனக்கு பொறுமை இல்லை. எனக்கு வந்து காலை கீழே ரொம்ப நேரம் தொங்க போட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டயர்டாக இருக்குங்க. அதுவும் ட்ராவல் டைமில் வண்டி ஓட்டும்போது கூட பெருசாக ஒன்றும் தெரியல. ஆனால் ஹைவேஸுன்றதுனால பயமாகவும் இருந்துச்சு. அவங்களே ஓட்ட சொல்லிட்டேன். ஸோ வந்தது சமைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க வந்து வந்த உடனே ஏதோ இஷ்யூ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு வேலை பார்க்க உட்காந்துட்டாங்க. கரெக்டாக இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சு முடித்தேன். அவங்களும் அவங்களோட ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. சரி ஓகே, அட்லீஸ்ட் சாப்பிடவாது உடனே வந்தாங்களேன்னு எனக்கு சந்தோஷம். இந்த வேலை பொறுத்த வரைக்கும் என் வீட்டுக்கார் மட்டும் இல்லை, வீட்டுக்கு வீடு சொல்கிறேன், நம்ம சாப்பிட கூப்பிட்ற நேரத்தில் தான் அவங்களுக்கு மீட்டிங் இருக்கும், இல்லை முக்கியமான ப்ராப்ளம், இது ஒரு இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்வாங்க, இல்லை டிப்ளாய்மெண்ட்டுன்னுவாங்க. இந்த கேள்வியை கேட்காத ஒய்ஃப் வந்து இங்கே ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களோட ஒய்ஃப் இருக்கவே முடியாதுங்க. சாப்பிட கூப்பிடும்போது தான் இதெல்லாம் நடக்கும். சாப்பிட கூப்பிட்டு உடனே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்காது. அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்த கிராசரியும் அப்பப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைக்கணும் இல்லையா.
ஸோ அந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தேங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி லூஸில் இருக்கிற வெங்காயமே ஒரு எல்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா $3 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லாவும் இருக்கும். அந்த கடையில் பட்டேலில் வந்து அது கிடைக்கும். லூஸில் போட்டு வச்சுருப்பாங்க. பேக்கெட்டில் இருக்கிற வெங்காயம் இல்லை, லூஸ்லேயே இருக்கும். இந்த தடவை பார்த்தோன்னா எனக்கு எல்லாமே ரேட்டு விலை ஏறி போன மாதிரி இருந்துச்சு. நான் இத்தனைக்கும் லிஸ்ட் எதுவும் பெருசாக எடுக்காமல் தான் போனேன். நான் நிறைய காய் வாங்கவும் இல்லை, கொஞ்சம் காய் தான் வாங்கினேன். ஆனால் அதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு $300 பில் வந்துச்சு. இந்தியன் ஸ்டோர்லலாம் $300ன்றது ரொம்ப டூ மச்சுடா, அதுவும் லிஸ்ட்டே எடுக்காமல் போய் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு. அப்புறம் பொருள் எல்லாம் பார்த்து கரெக்டாக எது எங்கே வைக்கணும், நம்ம லிஸ்ட் எடுக்காமல் வேறு போனோம் இல்லையா. ஸோ கொஞ்சம் திங்ஸ் வந்து இது அடுத்த மாதத்துக்கு இல்லை அதுக்கு அடுத்த மாதத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருப்போம். அதனால் அதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேங்க, எதை எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில ஐட்டம்லாம் வந்து கிராசரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருந்துச்சு வீட்டில். ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா வாங்கினேன் அப்படின்றதுனால அதெல்லாம் எங்கே வைக்கிறது அப்படின்னே தெரியல. நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வாங்கி வைப்பீங்களா இல்லை வாங்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பட்டேல் அப்படின்னும் போது நம்ம ரேட் வந்து கம்மியாக இருக்குன்றதுக்காக தான் அங்கே போவோம். எனக்கு தெரிஞ்சு அங்கே ரேட் எது கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு வகைகள் எல்லாமே பருப்பு வகைகள் மட்டும்தாங்க. நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பருப்புக்கும் வந்து $1 டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. மற்றது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்னமோ சேம் ரேட்டாக இருக்க மாதிரி தாங்க இருந்துச்சு. எனக்கு என்னமோ வெண்டைக்காய் வந்து எங்கள் ஊர் பக்கத்துலேயே வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு கடையில் இருந்ததை விட. இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கும் அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வெல்லம் எடுத்து வச்சதுனால ஞாபகம் வந்துச்சு, நிறைய பேர் வந்து அந்த வெல்லத்தோட டிப்ஸ் வந்து நல்லா ஹெல்ப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை லாங் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வெல்லம் வந்து மைக்ரோவேவில் ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக கட் ஆகுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இடிக்கணும் கீழே தட்டணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அழகாக பொறுமையாக கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னாவே அருமையாக வந்துடும் ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணும்போது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெண்டு ரீசெண்டாக எனக்கு சொன்னாங்க, அவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவங்க கூட திரும்பவும் இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இப்போல்லாம் ரீசெண்டாக எங்கேயாவது போனேன் அப்படின்னா கொஞ்சம் பேர் வந்து என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்து பேசுகிறீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் எனக்கு தெரியாதவங்க அவங்கள வந்து என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு நான் உங்களோட வீடியோஸ் பார்ப்பேன், உங்களோட ரீல்ஸ் பார்க்குறேன் இன்ஸ்டாகிராமில், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இந்த வீடியோ நாங்கள் போனோம் இல்லையா, அங்கேயும் வந்து ஒருத்தவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து பேசினாங்க, நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸ் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து காரில் வந்துட்டு இருந்தாங்க, கையை காட்டினாங்க. நான் ஒருவேளை எனக்கு தான் கை காட்டுறாங்களா பின்னாடி கையை காட்டுறாங்களான்னு திரும்பி பார்த்தேன். ஆனால் கடைசியில் அவங்க எனக்கு தான் கையை காட்டி அவசரமாக காரை நிப்பாட்டிட்டு இறங்கி வந்து பேசினாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அந்த ஃபீல் வந்து எனக்கு தெரியல அதை எப்படி ஷேர் பண்ணுறதுன்ட்டு. பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் இருந்து நல்லா பேசிவிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புனேன். ஸோ இந்த டேயில் அந்த இன்சிடெண்ட் மறக்க முடியாத ஒரு ஹாப்பி இன்சிடெண்ட்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ரசத்துக்கு வந்து தாளித்து எடுத்து வைக்க ஆரம்பித்தாச்சுங்க. ரசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புளி, தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம் எல்லாமே வந்து அரைச்சி ஒன்றாவே போட்டு கரைச்சிட்டு ஜஸ்ட்டு வச்சுட்டு தாளித்து மட்டும் கொட்டிடுவேன். ஸோ இந்த மாதிரி ரசம் தான் அவசரமாக வைக்கிறேன் அப்படின்னா. கொஞ்சம் நல்லா வைக்கணும் அப்படின்னா தாளிப்பு ஃபஸ்ட்டு போட்டுட்டு தக்காளி, பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டும் போட்டு வதக்கிட்டு ரசத்துக்குன்னு பொடின்னு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து மிளகு, ஜீரகம் மட்டும்தாங்க எப்போயுமே அரைச்சி போடுவேன். ரசப்பொடின்னு பெரும்பாலும் தனியாக அரைச்சி வைக்க மாட்டேன். எப்போயாவது ஒரு தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரசம் சாப்பிட்ணுன்னு அரைச்சி வச்சேன் அப்படின்னாலும் ரொம்ப கொஞ்சமாக அரைச்சி வச்சுட்டு அதை காலி பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ப்ளைன் ரசமாக இந்த மாதிரி வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மிளகு ஜீரகம் காலியாகிடுச்சு அப்படின்றதுனால அதை வந்து அரைச்சிட்ருக்கேங்க. ஸோ இதுக்கு ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு மிளகு எடுக்கிறேன் அப்படின்னா அதே கப்பில் 2 கப்பு வந்து ஜீரகம் எடுத்துப்பேன். ஸோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி கிராசரிலாம் வாங்கிட்டு வரப்போ முக்கியமான ஒரு பொருள், கண்டிப்பாக அந்த பொருள் வீட்லேயே இருக்காது. அந்த பொருளை மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் என்ன யோசிப்பீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் இன்றைக்கி ஒரு முக்கியமான பொருளை மறந்துட்டேன். என்னென்னா கடுகு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வீட்டில். கடுகை வந்து வாங்கிட்டு வர மறந்துட்டேன். இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு தான் வரும். எப்போயுமே கடுகு வீட்டில் நிறையா வச்சுருப்பேன், ஆனால் இந்த டைம் வந்து இல்லை, அதை வாங்கிட்டு வர மறந்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான பொருளை மறந்துட்டு மற்ற எல்லா தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? வாங்கிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வீடியோ பார்க்கும்போது நீங்கள் மட்டுமே தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வீட்டில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக. நான் போய் கேட்டு இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா என் வீட்டுக்காரும் சரி பசங்களும் சரி 100% மறுப்பே சொல்லாமல் செய்வாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா நான் வேலை நிறையா இருக்கிற டென்ஷனில் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லி வேலை வாங்குறதுக்கு எனக்கு வந்து டைம் இருக்காது. அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு நானே செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு நிறைய நேரம் நானே செஞ்சுருவேன். அப்புறம் உங்களுக்கு வீடியோ யார் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க.
வீட்டுக்குள்ளே வீட்டை சுற்றி வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா நான் மட்டும்தான் எடுப்பேன் ட்ரைபாட் வச்சுட்டு. வீட்டுக்கு வெளியில் போகிறோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் என் பெரிய பையன்கிட்ட கொடுப்பேன். அப்படி அவன் இல்லை அப்படின்னா என் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவேன். அவங்கள எடுக்க சொன்னேன் அப்படின்னா அவங்க வந்து சொன்னேன் இல்லையா, வீடியோவில் ஆல்ரெடி 2 தடவை சொல்லிட்டேன், அவங்க வந்து கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறதுனால எடுக்க மாட்டாங்க. ஸோ நான் பெரிய பையன்கிட்ட சொன்னேன் அப்படின்னா அவன்கிட்ட நான் சொல்லிடுவேன், ஃபோக்கஸ் இதுக்கு மட்டும் வை, இத்தனை செகண்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான். இப்போ கூட பாருங்கள், புளிச்சக்கீரை ஆஞ்சி வைக்கணும். ஸோ நான் அவங்ககிட்ட தான் சொன்னேன் புளிச்சக்கீரை ஆஞ்சி வச்சு, ஏன்னா அது ரொம்ப ஈஸியான வேலை புளிச்சக்கீரை ஆஞ்சி வைக்கிறது. ஞாபகம் இருந்ததுனால சொல்லி உடனே செஞ்சுட்டேன். ஆனால் இப்போ முருங்கைக்கீரை அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டம். பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அந்த வேலையை அவன் செய்வான். சின்னவன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா க்ளீனிங் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஆனால் ஏன்னா அதுக்கு டிஷ்யூ பேப்பர் வைப்ஸ் வச்சு துடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்ப்ரே அடிக்கிறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிடுவான். பாத்திரங்களுக்கு பிடிக்கும், அதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஆனால் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா அந்த கீரை ஆஞ்சி வைக்கிறது, காயெல்லாம் எடுத்து வைக்கிறது அதெல்லாம் போனோன்னா செய்ய மாட்டான். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு, ரசமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, அதுக்கப்புறமா முட்டை பொரியலும் ரெடி ஆகிடுச்சிங்க, ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. ரசம் வந்து பார்க்கும்போதே டெம்ப்டாக இருந்துச்சு. பர்ஃபெக்டாக அந்த புளியோட ரேஷியோ காரத்தோட ரேஷியோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதனால் எனக்கு டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் வந்துருச்சு. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இனிமேல் குளிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னேன். சாப்பிடும்போது தான் பிளான் மாறுச்சு. நம்ம கீழே போய் பேஸ்மெண்ட்டில் சாப்பிட்லாம் படம் பார்த்துக்கிட்டு அப்படின்னாங்க. ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருந்தோம். எங்கடா அதில் படம் பார்க்குற அளவுக்குலாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ட்ரை பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டாங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது, நீங்கள் கீழே மட்டும் எடுத்துகிட்டு போய் வைங்க, நான் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். சாப்பாடும் சீக்கிரம் வந்துடுச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன். அதுக்குள்ளே எல்லாம் பர்ஃபெக்டாக போயிடணும். அந்த லிஸ்ட்டு வேறு நான் கொடுத்துட்டு போகணும். தட்டு, கரண்டி, ஸ்பூனு, தண்ணி பாட்டிலு, பிளேட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே ஆசமாக வச்சுருந்தாங்கங்க. அதுக்கப்புறமா என்ன சாப்பிட்டுட்டு படம் பார்க்கலாம் அப்படின்றது தான் ஐடியா. ஐலேண்ட் மேலே எல்லா பொருளையும் கொண்டு வந்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ஞாபகமாகவே எல்லா பொருளையும் கொண்டு வந்து ஐலேண்ட் மேலே தான் வைப்பாங்க. திரும்பி அதை க்ளீன் பண்ணுற வேலை இருக்குல்ல, அது என் மேலே தான் வந்து வரும். சரி வாங்க எல்லோரும் கீழே பேஸ்மெண்ட் போகலாமா. பேஸ்மெண்ட்டில் கீழே கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது, நான் பர்ஃபெக்டாக எதுவும் க்ளீன் பண்ணல. ஸோ இதாங்க பேஸ்மெண்ட் செட்டப். இங்கேயே தூங்கிடலான்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எல்லாம் கொண்டு வந்து இங்கே இப்படி போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா படம் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கங்க. படம் ஒர்க் அவுட் ஆகலை, அதனால் டிவியில் வந்து குக் வித் கோமாளி போட்டுட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.